தோழர் வணக்கம். வணக்கம். சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எலெக்ஷன் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. மே 4ஆம் தேதி ரிசல்ட். இந்த தேர்தலுக்கு பின்னாடி உள்ள கள நிலவரம் நீங்க எப்படி பாக்குறீங்க எலெக்ஷன்? இந்த தேர்தல் நாம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். கணிக்க முடியாத தேர்தல், மிக முக்கியமான தேர்தல், தமிழ்நாட்டு வருங்காலத்திற்கு மிக முக்கியமான தேர்தல் அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ அது உறுதிப்படுத்து 10 நாள் முன்னாடி வரைக்கும் கணிக்க முடியாததா இருந்தது. அதாவது நமக்கு ஊடகவியலாளர்களுக்கும் பொதுவான அந்த அரசியல் பார்வையாளர்கள், அரசியல் விமர்சகர்களுக்குமே கணிக்க முடியாமல் இருந்தது. ஆனாலும் அப்பவும் நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இளைய தலைமுறை, இளம்பெண்களும் இளைஞர்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. தாவேக கட்சி, விஜய் அவர்களுடைய தலைமையில் இருக்கிற தாவேக கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும், அதை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. 22ஆம் தேதி வரைக்குமே பல விஷயங்கள் வெளிப்படலை. 23ஆம் தேதி வாக்குப்பதிவுக்கு பிறகு, வியாழக்கிழமை 2 நாளைக்கு முன்னாடி வாக்குப்பதிவுக்கு பிறகுதான் பல விஷயங்கள் வெளிப்படுது. அதாவது கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறாங்க ஊடகவியலாளர். அதுக்கு முன்னாடி ஊடகவியலாளர்கள் எல்லோரும், ஒரு பெரிய மூத்த ஊடகவியலாளர் ஒருத்தர் சொல்றாரு, அவர் ரொம்ப நல்ல அனுபவம் உள்ளவர், பயங்கரமா எல்லா ஊடகவியலாளர்களையும் அவர் திட்டுறார். அந்த அளவிற்கு விலை போய்விட்டார்கள். அகில இந்திய அளவுல பார்த்தால் பிஜேபி ஊடகங்களை அப்படியே ரொம்ப ஒரு கழுத்துல கையை வச்சுக்கிட்டு கழுத்தை நெரித்தது போல, தமிழகத்தில் அதை விட அதிகமாக ஊடகங்களை விலைக்கு வாங்கி விட்டார்கள். ஒரு சிலரை மிரட்டினாங்க, ஒருத்தரை மீண்டும் மீண்டும் கைது பண்ணாங்க. அதுவே ரொம்ப பேரை மிரட்டுறதுக்கு. ஒருத்தரை கைது செய்வது என்பது ஒரு 10-50 பேரை மிரட்டுவதற்கு தான் அது. அப்புறம் ரொம்ப பேரை விலைக்கு வாங்கி விட்டார்கள் அப்படின்னு ஒரு பரவலா பேச்சு இருந்தது. தேர்தல் முடிந்த உடனே இவங்க கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அது ஏன் பேசுறாங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இந்த ஆர்வமா இருந்தாங்கல்ல 22 வரைக்கும், 23ல அவங்க பாக்குறாங்க விஜய் கட்சிக்கு மேல என்ன சொன்ன குற்றச்சாட்டுகள் அல்ல, குறைகளா சொன்னாங்க. இது இவங்ககிட்ட இல்ல, பூத் ஏஜென்ட், அதாவது வாக்குச்சாவடி முகவர், அதுவே இவங்களுக்கு அனுபவம் இல்லை, சிறப்பா செய்ய முடியாதுன்னாங்க. அதெல்லாம் சிறப்பா செய்திருக்கிறாங்க. குறிப்பாக சென்னையில் மிகச்சிறப்பா அதெல்லாம் செய்திருக்கிறாங்க. சில மாவட்டங்கள்ல இப்ப என்ன தொலைதூர பகுதிகள், கிராமப்புறங்கள்ல இது முழுமையா இல்லாம இருந்திருக்கலாம். அது பாரம்பரியமா இருக்கிற பெரிய கட்சிகள் கூட்டணிகளுக்கு இருக்கும், இவங்களுக்கு அங்க இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த பெரிய கட்சிகள்ல இருந்த, அதாவது அரசியல் அனுபவம் உள்ள 40-50 வருஷமா அந்த கட்சிகள்ல இருந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பசங்க அப்படின்னு சொல்றாங்க தாவேக இளைஞர்களை, இவங்க இவ்வளவு ஆர்வமா இருப்பாங்க, இவ்வளவு துல்லியமா தேர்தலை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்திருக்காங்க. பூத்துல பார்த்தவங்க சொல்றாங்க, பல பெரிய கட்சி அந்த பகுதி தலைவர்கள், பகுதி நிர்வாகிகள் சொல்றாங்க, நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அது உண்மையிலேயே பெரிய சாதனை. அதுக்கப்புறம் ஆரவாரம் இல்லாமல் இவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க. தாவேக ஆதரவாளர்கள் ஒரு வகையில பார்த்தா இது பூகம்பம் போல. இன்குலாப் சொல்லுவார், புரட்சியை பத்தி சொல்லுவார், அது ஒரு பூகம்பத்தை போல வெளியே தெரியாமல் வரும், ஒரு புயலை போல பயங்கர வேகமாக பயங்கர சத்தத்தோடு வரும் அப்படிம்பார். அதே மாதிரி இவங்களுடைய வாக்களிப்பு என்பது ஒரு பூகம்பத்தை போல வெளியே சொல்லாம வந்துருச்சு. பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து நான் இந்த 2 நாள் கிட்டத்தட்ட 45 மணி நேரமா ஒரு 100 பேர், குறைஞ்சது 100க்கு மேல கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்கள்லையும் நான் நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட பேசினா அவங்க எல்லோருக்குமே ஆச்சரியம். இந்த அளவிற்கு தாவேக வாக்கு வாங்கல. தாவேக வாக்குகளை பார்த்து சொன்னீங்கன்னா முதல்ல ரொம்ப கிண்டலா சொன்னாங்க, 5-6%, அப்புறம் 12ன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இன்னும், அதாவது இவங்க ஐயோ பாவம் போடுறோம் மாதிரி போட்டாங்க. கடைசியா இப்ப 25, வாக்குப்பதிவு முடிந்த பிறகு நேற்றும் இன்றும் 25% வாக்குகள் வாங்கிடுவாருங்கிறாங்க. சில இடத்துல 30ம் சொல்றாங்க, சில இடத்துல 30ற்கு அதிகமாகவும் சொல்றாங்க. குறிப்பாக சென்னை, இந்த இடத்துல சென்னை மற்ற தமிழ்நாட்டிற்கு சென்னை தலைநகர், இதற்கும் தலைமை தாங்கி முன்ன போகுது. தாவேக கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் தாவேக கட்சியினுடைய தேர்தல் வெற்றிக்கும் சென்னை தலைநகராகவே இருக்கு. அந்த மாதிரி இந்த வாக்குகள்ல சிறப்பான விஷயம் அது. இன்னொன்னு, இவங்களுக்கு வாக்குகள் யாரும் கணிக்க முடியல. ஆனா முதல்ல சில ஊடகங்களால் அழகா சொன்னாங்க, எல்லா கட்சியிலிருந்தும் தாவேகாவுக்கு ஓட்டு போகுது.
அது வந்து நேரடியா பார்த்து திமுகவில் மாவட்ட அளவு தலைவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க சிலர் வாய் விட்டு வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. எங்க குடும்பத்துல இருந்தே அவங்க பேரம்பேத்தி குழந்தைகள் இந்த இளைய தலைமுறை அவங்களே தாவேக வாக்காளர்களா இருக்காங்க அப்படின்னு ஒரு வகையில கொஞ்சம் வருத்தமாகவும் ஒரு வகையில ஒரு ஆச்சரியத்தோடையும் சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் முதல்ல வந்த தகவல். இப்ப அது உறுதிப்பட்டிருக்கு. அதற்கு மேல் முந்தி வந்து எல்லோரும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நானும் அதான் சொன்னேன், இளைய தலைமுறை அவர்கள் தான் தாவேக. இப்போ தெரியுது இளைய தலைமுறை மட்டுமல்ல, பெண்கள்ல வயதானவர்களும் நடுத்தர வயது பெண்களும் இல்லத்தரசின்னு சொல்றோம் இல்லையா, அது என்ன அவங்களை என்ன சொல்லுவாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவாங்களே, அவர்களும் கூட மிகப்பெரிய எண்ணிக்கையில் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இது முதல்ல யாருக்கும் தெரியாது, அல்லது தெரிஞ்சவங்க வெளியே சொல்லலை, வேணுமென்னே அதை மறைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது எல்லாம் வெட்ட வெளிச்சமா வந்துருச்சு, வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு, இல்லை இன்னும் யாரும் எதையும் மாற்ற முடியாதுங்கிறனால பேசுறாங்க. இப்ப என்ன நிலவரம்னா, அதாவது ஒருவேளை தொங்கு சட்டப்பேரவை வரலாம், அல்லது 125 இடங்கள் அல்லது 130 இடங்கள் தாவேகா தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்களை தலைவராக கொண்ட தமிழக வெற்றி கழகம் 125 இடங்களுக்கு மேல் சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறது. ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு திமுக தோற்காது என்று சொல்ல முடியாது. ஏன்னா அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தன்மை உண்டு, ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு தன்மை உண்டு. சில சமூகங்கள் வந்து அரசாங்கம் ஆட்சியாளர்கள் சில தவறுகள் பண்ணும்போது உடனே ரோட்டுக்கு வருவாங்க, உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க, அதை எதிர்த்து குரல் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுக்க, குறிப்பாக தமிழ்நாட்டில் மக்கள் வந்து 5 வருடம் பொறுமையா இருப்பாங்க, எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதிர்கட்சி தான் பேசுவான், ஆனா மக்கள் பெருமளவு சாலைக்கு வருவாங்களா, ரோட்டுக்கு வந்து ஆர்ப்பாட்டம், பேரணி, பொதுக்கூட்டம் போடுறதே 100 பேர் தான் நிற்பாங்க. அந்த ஊர்ல 1,00,000 பேர் இருப்பாங்கல்ல, மக்கள் 1,00,000 வாக்காளர்கள் இருப்பாங்க, மொத்தம் 1,4 லட்சம் பேர் மக்கள் தொகை இருக்கும், 100 பேர் தான் நிற்பாங்க. அங்க வந்து ஒருத்தர் வந்து அந்த அரசாங்கத்தின் அநியாயத்தை எதிர்த்து பேசிக்கிட்டு இருப்பார். ஆனா மக்கள் எல்லோரும் எல்லாவற்றையும் கவனிக்கிறார்கள், மக்களுக்கு கோபம் இருக்கிறது. அப்ப திமுக பண்ண எத்தனையோ தவறுகள் இருக்குல்ல, இதெல்லாம் பட்டியல் போட்டால் நிறைய வரும், பக்கம் பக்கமா எழுத முடியும், மணிக்கணக்கா பேச முடியும். அதுல 1, 2 நம்ம சொன்னோம்னா இந்த அண்ணா பல்கலைக்கழகம், அதை விஜய் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு. அது மக்களுக்கு தெரியாதா? அந்த இது நடந்தது தெரியும், அதை ஏடிஎம்கே நல்லா பிரபலப்படுத்தினாங்க, யார் அந்த சார்னாங்க. ஆனா அது தேர்தல் நேரத்தில் சொல்லலை, அது மிகப்பெரிய தவறு. நீ அன்னைக்கு சொன்ன யார் அந்த சார்னு நல்லா அம்பலப்படுத்த சொன்னாங்க, அது இன்னும் அதிகமா அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க யார் அந்த சார்னா பொள்ளாச்சி சார் யாருன்னு இவங்க கேட்டுருவாங்க, கேட்டாங்க. அப்ப அதனால இது முழுக்க யாருக்கு சாதகமாக இருக்கும்? தாவேகாவுக்கு சாதகமா இருக்கும், விஜய் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா அவர் தான் பெண்கள் பாதுகாப்பை முன்வைக்கிறார், இந்த அநியாயங்களுக்கு பிறகு மிக அழகாக முன்வைக்கிறார். அப்ப இது எல்லாம் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவினுடைய எல்லா தவறுகளும் மக்களுக்கு தெரியுது. கோபம் மனசுக்குள்ள வச்சிருந்தாங்க, ஏப்ரல் 23 2 நாளைக்கு முன்னாடி அதை வெளிப்படுத்தி விட்டார்கள், அது தெரியுது. அதுக்கு மேல இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் சொல்றது வந்து ஒரு வலுவான பாயிண்ட் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா வலுவான பாயிண்ட். ஒரு ஆளுங்கட்சி கூட்டணி, ஆளுங்கட்சி அதுல அதிமுக்கியமான ஒருத்தர் ஆலினால் அழகுராஜா, அவருடைய குடும்பத்தினர் வாக்களிக்க வராங்க, ஒரு கும்பலா வராங்க. அவங்களே வந்து முகத்துல மகிழ்ச்சியே இல்லாம ஏதோ ஒரு வீட்டுல இருந்து வந்த மாதிரி வராங்க. ஏன்? தெரிஞ்சு போச்சு, ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆளுங்கட்சின்னா காவல்துறை அவங்க கையில இருக்கு, காவல்துறையில பிரிவாக உளவுத்துறை இருக்கு, அவங்க தான் கணக்கு பண்ணி சொல்லிடுறாங்கல்ல. உளவுத்துறை மிகச்சிறப்பாக கணிப்பார்கள். இந்த ஊடகங்கள், ஊடகவியலாளர்கள் தனியாக கணிக்கிறதுக்குன்னு சில நிறுவனங்கள் இவர்களை விட அவர்கள் தெளிவா இது பண்ணுவாங்க. அது அரசாங்கத்துக்கு தெரியும்ல, அமைச்சர் பொறுப்புல இருக்கவங்களுக்கு தெரியும்ல. அதனாலதான் அவங்க அவ்வளவு சோகமா வந்தது, அந்த குடும்பமே சோகமா வர்றாங்க, ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி. பண்ண பாவத்துக்கு அதான் வரும். நீங்க இவ்வளவு நாள் பண்ணீங்கல்ல, சினிமா துறையிலையும் ஆதிக்கம் தமிழ்நாட்டில், அதாவது நிறைய சொல்லலாம். மலை கொள்ளை அந்த அளவுக்கு அதிகம். கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் மலை கொள்ளை, குவாரிங்கிறாங்க, கிரானைட்டை எடுத்துட்டு போறாங்க, அந்த அளவு கொள்ளை, மணல் கொள்ளை. அப்ப இது எல்லாம், அதற்கப்புறம் எல்லாவற்றிலும் ஊழல். பல பெரிய பெரிய அமைச்சர்கள் அவங்க மேல வந்து இடி அவங்க வந்து இது போட்டாங்கல்ல, அமலாக்கத்துறை வந்து வழக்கு பதிவு பண்றாங்க, 1000 கோடி உள்ளாட்சி துறையில அடிச்சிட்டாங்கிறாங்க. ஆனா அப்புறம் அவங்க யாரும் எதுவும் செய்யலை.
அப்ப இதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ம், திமுக மீது இருக்கிற கோபம் ம், பிஜேபி மேலேயும் மக்களுக்கு இருக்கு. ம், ஊழல்னா பாதி அம்பலப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கம்முன்னு போயிடுற நீ. ம், அப்ப மோடியும் நரேந்திர மோடியும் தானே, மோடியும் அமித்ஷாவும் தானே பொறுப்பு. ம், இது மக்களுக்கு தெரியாதா? அப்ப திமுகவும் பிஜேபியும் ஒன்றுக்கொன்று எதிரானவர்கள் அல்லங்கிறது மக்கள் பார்க்கறாங்க. பாஜகவும் திமுகவும் அரசியலில் எதிரணி, ஆட்சியில் கூட்டணி. ஒரு ஊழலை பேசுனா அவங்களுக்கு சட்டம் இருக்கு, சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய துறைகள் இருக்கு. ம், அதை வச்சுதான் நீங்க பாதி கண்டுபிடிச்சோம் ஊழல் 1000 கோடி சொல்றீங்க, அதுக்கப்புறம் ஒரு நடவடிக்கையும் இல்லை. இன்னொன்னு நம்ம பார்க்கணும், இந்த தேர்தல் கமிஷன்ங்கிறவங்க எவ்வளவு யோக்கியவான்கள்னு பார்க்கணும். ம், தருமபுரி அல்லது கிருஷ்ணகிரி மாவட்டம் தொடக்கத்திலேயே 53,000 மட்டுமே. ம், 53,000 கோடினாலே சாதாரணமாகி போச்சு. 53,000 மட்டுமே ஒரு ஆடு வாங்குறவர், ஒரு வியாபாரி, ம். அது போய் பிடிங்கிட்டான் தேர்தல் கமிஷன். ஆமா. இப்ப இங்க இன்னொன்னு கேள்விப்பட்டோம். ஒரு கட்சிக்காரரு, எனக்கு நண்பர், அவர் சொன்னார், நேத்து தான் எல்லாம் கொடுத்து முடிச்சோம், 1000 ரூபாய், ம். ஒவ்வொரு வாக்குக்கும் 1000 ரூபாய், அவ்வளவுதானா? 1,70,000 வாக்குக்கு. அப்ப 17 கோடி. சில கோடிக்கு சில தொகுதியில 2 லட்சம் வாக்காளர்களுக்கு கொடுக்குறேன்னு திட்டமிட்டு இருக்காங்க. ம். அப்ப 20 கோடி. ம், அப்ப 234 தொகுதிக்கும் எத்தனை கோடின்னு நீங்க பாருங்க. ம், அப்ப 4,600 கோடி. இவங்க ஒரு 3,600 கோடியா கொடுத்திருப்பாங்க எதிர்க்கட்சி கூட்டணி. அப்போ ஒரு 8,000 கோடி 7,000 கோடி ரூபா இந்த ஒரு வார காலத்திற்குள்ள தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது. அதுல பாதியை டாஸ்மாக்ல பிடிங்கிட்டாங்க. ம். யாரு? ஆளுங்கட்சி, அரசாங்கம். அது இது எல்லாமே அங்கதானே அதிகம் போகுது. பெண்கள் கையில கிடைச்ச காசு அவங்களுக்கு பயன்படும், ஆண்கள் கையில கிடைச்ச 1000 ரூபாயில அவன் 500 ரூபாய டாஸ்மாக்கு கொடுத்துட்றான். அப்ப இது தேர்தல் கமிஷனுக்கு தெரியுமா தெரியாதா? நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவங்க திமுக வெற்றி பெறட்டும்னு நினைக்கிறாங்க. ம், அப்ப இது எல்லாமே மக்களுக்கு தெரியும் இல்லையா? 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நாளிதழ்கள் மட்டும்தான் இருந்தது. அதுலதான் கருத்துக்கள் எல்லாமே வரும், தலைவர்கள் பேசுறது எல்லாமே வரும். இப்ப அப்படி இல்லை. யூடியூப் சேனல்லாம் எல்லோரும் எளிதாக அணுகக்கூடியது. 10, 18, 19 வயது இளைய தலைமுறை, இளம்பெண்கள், இளைஞர்கள் அவங்க அணுகுறாங்க. அதுல பல கருத்துக்கள் விவாதிக்கிறாங்க. ம். பல தரவுகள், கருத்துக்கள் இவங்களுக்கு வந்துருது, புள்ளி விவரங்கள் வந்துருது. அதை வச்சு அவங்க முடிவு பண்றாங்க. அப்ப இவ்வளவும் அவங்க பாக்குறாங்க. திமுகவை பாஜக அரசியல் ரீதியில் உறுதியாக எதிர்க்கவில்லை. ஏன் எதிர்க்கவில்லை? எதிர்க்க மாட்டார்கள். அம்பானியினுடைய சொந்தக்காரங்க யாரோ, சித்தரஞ்சன் சாலை இருக்குல்ல, தேனாம்பேட்டை, அங்க இவரை பார்த்துருக்குறாங்க. முதல்வருடைய மருமகன் சபரீசன், அவரை பார்த்துருக்குறாங்க. இது மக்களுக்கு தெரியாதா? இது செய்தி வந்தது. தனி ஃப்ளைட்ல அம்பானுடைய மகனோ தம்பியோ பார்த்துருக்குறாங்க. இதுவும் மக்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிதியமைச்சர் ஐயா தியாகராஜனா இப்போ மதுரையில போட்டியிடுறார். அவரு அழகா சொன்னார்ல, 2023 சொன்னாரு, இந்த 2 வருஷத்திலேயே மகனும் மருமகனும் சேர்ந்து 30,000 கோடி ரூபா அடிச்சுட்டாங்க, சுருட்டிட்டாங்கன்னு சொன்னாரு. அதையும் யாரும் எதிர்க்கல. ஆனா இவர் இப்படி சொன்னதுல கோபம் வந்தது. துறை மாத்தினாங்கல்ல, நிதித்துறையில இருந்து வேற ஒரு துறைக்கு மாத்துறாங்க. அப்ப இது எல்லாமே மக்கள் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப எனக்கு அப்ப ஆச்சரியம், இவ்வளவு ஊழல்கள், இவ்வளவு அநியாயங்கள் இந்த ஆளுங்கட்சி செய்யறாங்கன்னு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏன் மக்கள் கொதித்தளவில்லைன்னு? மக்கள் கொதித்தெழுந்தார்கள். அதை தேர்தலில் வெளிப்படுத்துவோம்னு காத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்ப தேர்தல் முடிஞ்சு போச்சுல, இப்ப தெரியும். இப்ப மே 4ஆம் தேதி 8 மணிக்கு அவங்க தொடங்குவாங்க. 11க்கு பிறகுதான், 10:30க்கு பிறகுதான் ட்ரெண்ட் எப்படி போகுதுன்னு தெரியும். இப்பவே நான் சொல்றேன், ஒரு நம்பிக்கை எடுத்த உடனே தாவேகா 134 தொகுதிகளில் முன்னிலைன்னு வரும். இறுதி முடிவும் கிட்டத்தட்ட அதை ஒட்டி வரும். கூட 4 குறைவா 4 அப்படி வந்துடும். இப்போது அதுதான் நிலைமை. அப்படி இல்லைன்னா இதற்கு வாய்ப்பு தொங்கு சட்டப்பேரவை, தொங்கு சட்டப்பேரவை வரும். திமுக நிச்சயமாக 118 இடங்கள் பிடிக்கவில்லை, தனியாக பிடிக்கவில்லை. திமுக கூட்டணி சேர்ந்து கூட பிடிக்க முடியாது. திமுக கூட்டணியே அதிகமாக போனால் 98, 99, 100க்கு உள்ளதான். திமுக கூட்டணியே 100க்கு உள்ளதான். திமுக 80 தொட்டு இருக்கும். 81, 82 கூட்டணியில ஒரு 10, 12 அவ்வளவு. அதுதான் நிலைமை. அப்ப தொங்கு சட்டப்பேரவை தான். அப்போ எப்படியும் ஆட்சி அமைக்கலாமா? அது ஏடிஎம்கே இருக்குது, அவங்க எப்படி 50, 60. அப்ப இவர் ஒரு 100, யாரு? தாவேகா 100 இருக்கலாம். அப்ப 118 யாருக்கும் இல்லை, கூட்டணிக்கும் இல்லை, திமுக கூட்டணிக்கும் இல்லை, அதிமுக கூட்டணிக்கும், பிஜேபி அந்த கூட்டணிக்கும் இல்லை. தாவேகா
125 பிடிக்கும், அப்படி இல்லைனாலும் 65-70. அப்போ கூட்டணி அப்புறம் மாறலாம். அப்புறம் அமித்ஷா இன்னும் பெரிய அரசியல் அறிஞருங்கிறாங்க, எவ்வளவு நாள் அறிஞர் நமக்கு தெரியாது. பதவி இருக்கனால ரவுடித்தனம், அது ரவுடித்தனம் யார் வேணாலும் பண்ணலாமே. அது ரவுடித்தனம் வேற, வீரம் வேற. அது எப்படி வீரம்லாம் நமக்கு தெரியும். இவங்கள விடலாம் பெரிய திறமசாலி இந்திரா காந்தி அம்மையார். அவங்களே இந்திய மக்கள் பார்த்தாங்கல்ல. 77ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார், அப்ப பசுவும் கன்றும் சின்னம், 54,000 சொச்சம் ஓட்டு வித்தியாசத்துல அவர் வழக்கமாக நின்று வெற்றி பெறுகின்ற தொகுதி ரேபரேலி தொகுதியில தோக்கடிச்சிட்டாங்க. பிரபலம் இல்லாதவர் ராஜ்நாராயணன் ஒருத்தர், அவர் தான் தோக்கடிச்சாரு. அவருடைய மகன் பயங்கர ஆட்டம் ஆடினார். 75 ஜூன் மாதம் 25ஆம் தேதி 26ஆம் தேதி மிட் நைட்ல வந்த எமர்ஜென்சில இருந்து துர்க்மான் கேட்டுங்கிற பகுதியில் இஸ்லாமியர்களை பிடித்து பலவந்தமாக இது என்ன குடும்ப கட்டுப்பாடு இது பண்ணார், அறுவை சிகிச்சை பண்ணி. அப்பா எல்லா அநியாயம். தமிழ்நாட்டில் ஒரு தடவை மு கருணாநிதி புலம்பி இருக்கிறார, சாத்தூர் பாலகிருஷ்ணனை அடித்து கொண்டார்கள், சிட்டி பாபு எம்பியை சிறைச்சாலையில் அடித்து கொண்டார்கள். கருணாநிதி சொன்னது இது. இப்ப அவங்க கூட்டணியா இருக்கலாம், கொஞ்சி கொலவலாம், அது வேற. ஆனா இதெல்லாம் அவங்க சொன்னது தானே. சிட்டி பாபுவை சிறையில் அடித்து கொல்லும் பொழுது அவர் 10 லட்சம் மக்களுடைய பிரதிநிதி, நாடாளுமன்ற பிரதிநிதி. இப்ப ஸ்டாலினே அடிச்சாங்களா, அதை ஏன் சொல்லலைன்னா ஸ்டாலின் அடிச்சது காரணம் வேற. ஸ்டாலின் முதல்வராக மகனாக இருந்து கொண்டு செய்த சில திருவிளையாடல்களுக்காக அது கைது அடி, அது வேற. ஆமா, மிஸ்ஸா, அதுதான் சொல்றோம். ஆனா சாத்தூர் பாலகிருஷ்ணன் ஒன்றிய செயலாளர் அநியாயமா அடிச்சு கொண்டாங்க. சிட்டிபாபு நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி சிறைச்சாலையில் அடிச்சாங்க, முரசொலி மாறன் அடிச்சாங்க. இந்த அநியாயம் பண்ண அந்த இந்திரா காந்தி அம்மையார் 54,000 ஓட்டு வித்தியாசத்துல தோக்கடிச்சாங்க. அவருடைய மகன் சஞ்சய் காந்தி, அப்ப இவரு ராஜீவ் காந்தி ஃபிளைட் ஓட்டிக்கிட்டு இருந்தார், சஞ்சய் காந்தி தான் அரசியல்வாதியா வந்தார். 74,000 வாக்கு வித்தியாசத்தில் அவருடைய சொந்த தொகுதி அமேதி தொகுதியா இருக்கும். அது இந்திரா காந்தி அம்மையார் ரேபரேலியில தோத்தாங்க, அவர் அமேதி தொகுதியில தோத்தார். 74,000 ஓட்டு. அப்ப மக்கள் இப்படி எல்லாம் செய்திருக்கிறார்கள். அப்ப மக்களை பத்தி ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். இது பிரதமராக இருந்தவருக்கே இந்த நிலைமை. பல மாநில முதல்வர்களை மக்கள் பதவியில் இருக்கும் போதே தூக்கி தூர போட்டிருக்கிறாங்க. அரசியல்ல மக்களுடைய பலத்தை இது வரைக்கும் யாருமே புரிஞ்சுக்கல. அது கொஞ்சம் கருணாநிதி புரிஞ்சுக்கிட்டார். அதனாலதான் அப்பப்போ புலம்புவார், என்னை பார்க்க கூட்டம் வரும், ஓட்டா வராது. அது ரொம்ப கரெக்டு. அது பொழுதுபோக்கு. எங்கேயாவது கூட்டம் இருந்ததுன்னா 10 பேர் கூடனா அரை மணி நேரத்துல 400 பேர் ஆயிரும் தெரியுமா. என்ன 10 பேர் என்ன பார்க்கறான்னு எல்லோருக்கும் ஒரு ஆர்வம், அப்படியே எட்டி எட்டி பார்ப்பாங்க. அப்ப கலைஞரை சுற்றி 15 பேர் முதல்ல நிற்பாங்க, அப்புறம் 150, அப்புறம் 750 கூட்டம் வரும். அதான் ஓட்டு போடணும்னு அர்த்தம். அவசியம் ஒன்றும் கிடையாது மக்களுக்கு. ஜெயலலிதா அம்மையார் 91ல மகத்தான வெற்றி. மகத்தான வெற்றின்னா இப்ப தாவே கேட்கும், அது அனைத்து சாதி சமூகங்களும் அனைத்து மத மக்களும் ஜெயலலிதாவுக்கு வாக்களிச்சாங்க 91ல. அது அவங்க அருமையா கெடுத்துக்கிட்டாங்க. ஒரு நகைக்கடை மாதிரி ஈண்டு பல்லை சிரித்து கொண்டு, அதுக்கு வேற வார்த்தை உண்டு, அப்படி வந்தாங்கல்ல ரோட்ல, அது மக்கள் ரசிப்பாங்களா? எரிச்சல் ஆயிட்டாங்க. மக்கள் அருவருப்பாக பார்த்தார்கள். 96ல தோக்கடிச்சாங்க. வேற வழி இல்லாம 96ல இப்ப கலைஞர் தான் இருக்கிறார். அவரை வெற்றி பெற வைத்தார்கள். 2001ல கலைஞர் வாஜ்பாய் கூட போயிட்டார், அதுவும் பிஜேபி தான். இப்ப திட்டுவாங்க சனாதனம்னு, அப்ப வாஜ்பாய் சனாதனம் இல்லையா? அப்ப திருப்பி கலைஞரை தோற்கடித்தார்கள். 2006ல ஜெயலலிதா அம்மையாரை தோற்கடித்தார்கள். அப்ப தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. ஆமா. அப்ப திமுக இதுவரை 2 முறை தொடர்ந்து ஆட்சியில் இருந்ததே கிடையாது. ஒரு முறை ஜெயலலிதா இருந்தார், 3 முறை எம்ஜி ராமச்சந்திரன் இருந்தார். ஜெயலலிதா அம்மையார் கூட 1 முறை 2 முறை தொடர்ந்து. அப்ப 1 முறை மீண்டும் வெற்றி பெற்றார். மீண்டும் வெற்றி பெற்றது திமுக வரலாற்றிலே கிடையாது, இந்த தடவையும் கிடையாது. எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தெற்க, கன்னியாகுமரிக்கு தெற்க சரித்திரத்தையும் மாற்றலாம், பூகோளத்தையும் மாற்றலாம். நீங்க முடிஞ்சா பூகோளத்தையும் மாற்றுங்க. சரித்திரத்தை மட்டும் என்ன, பூகோளத்தையும் மாற்றுங்க. அதனால அது உங்க திறமை, பார்த்துக்கலாம், மக்கள் பார்த்துக்கோங்க. பிஜேபி கூட அவ்வளவு ஆழமான உறவு இருக்கின்ற உங்களுக்கு தமிழக மக்கள் பார்ப்பார்கள். இது தொடரும். அடுத்து பிஜேபி தான் வரப்போறாங்க. யாரு தாவே கேட்ட மாட்டிக்க போறது பிஜேபி தான். ஆமா, அடுத்து இப்ப 3 வருஷத்துல நாடாளுமன்ற தேர்தல் வரும்ல, அப்ப தாவேக்கானுடைய சிறப்பும் அதுதான். பொதுவா நம்ம பார்த்தோம்னா இஸ்லாமிய பெண்கள் அதிகமாக இந்த மாதிரி பொது விஷயங்களுக்கு வரமாட்டாங்க. கொஞ்சம் தயங்குற சமூகம் தானே அவங்க, அது நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா இப்பொழுது இஸ்லாமிய பெண்களும் கூட
தாவேகா வரணும்னு நினைக்கிறாங்க. ம். அல்லது ஒரு நண்பர் சொன்னாரு, இது தாவேகாவுக்கான ஆதரவு அல்ல, ம். நீங்க அப்படி பார்க்காதீங்க, ம். ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள், குறிப்பாக திமுகவுக்கான எதிர்ப்பு இதுன்னு. இருக்கலாம். அது இதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தாவேகா ஆதரவு என்பதை விட தாவேகாவை ஆதரிக்க வேண்டும்னு பல லட்சம் வாக்குகள் விழுது. இன்னும் பல லட்சம் வாக்குகள் தாவேகாவை எதுவோ திமுகவை வீழ்த்த வேண்டும், அதற்காக தாவேகாவுக்கு போடுகிறேன். இப்படியும் இருக்கு. கிட்டத்தட்ட அனைத்து சாதி சமூகங்களும் அனைத்து மத மக்களும் தாவேகாவுக்கு இன்னைக்கு இருக்கிறாங்க. குறிப்பாக இளம் தலைமுறையினர், இளம் பெண்களும் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. இப்ப ஒரு விவாதம் போகுது, வாக்கு சதவிகிதம் அதிகமா இருக்குன்னு. இல்லை, இன்னும் ஒரு கருத்து வருது. எதுவாக இருந்தாலும் இந்த தேர்தல் நம்ம கண் முன்னாடி பார்த்தோம், 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. இவ்வளவு எழுச்சி இளைய தலைமுறையிடம், இளம் பெண்களிடமும், இளைஞர்கள், மாணவர்கள், 19 வயதுனா மாணவர் தானே, அவங்கள்ட்ட இந்த அளவுக்கு எழுச்சி, தேர்தலில் பங்கு கொள்ள வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை, ஆட்சியில் இருந்தவங்களுடைய தவறுகளை விரட்டி அடிக்க வேண்டும் அவங்களங்கிறது இதுவரைக்கும் இல்லை. ஆனா இதற்கு முன்னோடியாக நீங்க 2017 பார்க்கலாம். அந்த சல்லிக்கட்டுக்காக லட்சக்கணக்கானவர் கூடினாங்கல்ல, அதுவும் அதிகமா இளைஞர்கள் தானே. இதே தன்மை தான் அவங்களுக்கும் இருந்தது. அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், ஒரு பாரம்பரிய விளையாட்டு அது. ஆனா அது பாரம்பரிய விளையாட்டுல முதல்ல அது சாதியோட தொடர்புடையது. ஆதிக்க சாதிகள் தான் அதை வச்சிருந்தாங்க கையில, தலித் மக்களை அனுமதிக்கல. ஆனா ஒரு கட்டத்துல அது தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டு என்று நினைத்த தமிழ்நாட்டு இளைஞர்கள், இளம் பெண்கள், இளைய தலைமுறை மெரினாவில் 5-6 லட்சம் பேர் கூடினாங்க. அதே மாதிரி தன்மையில தான் இப்பவும் அவங்க செயல்படுறாங்க. அதுக்கு மேல நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இது உலகளாவிய ஒரு நிகழ்வு. நம்ம நேபாளத்துல பார்த்தோம்ல, ஜென்சிங்கிறாங்க, ஜென்செட்டுங்கிறாங்க, அதுவும் இளைஞர்கள் தான். ஆனா நேபாளத்துல அதுக்கும் இதுக்கும் ஒரு மாறுபட்ட கருத்து என்னன்னா, நேபாளத்து இளைஞர்களை அந்த எழுச்சிக்கு பின்னால் அமெரிக்கா போன்ற சில நாடுகள் இருந்தாங்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்படி இருந்த மாதிரி தெரியல. இந்த எழுச்சி இங்கே உள்ள ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்களுடைய அதிருப்தியினால் வந்தது, மக்களுடைய கோபத்தினால் வந்தது. தாவேகாவினுடைய வளர்ச்சி, அந்த இளைஞர்களுடைய எழுச்சி என்பது எந்த வெளிநாட்டு சதியும் இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தா நம்ம சீரியஸா பார்க்கணும். ஆனா தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. அவங்களுக்கு, மக்களுக்கு தெரிந்தவர் விஜய். அவங்க விஜயை நம்புறாங்க. நம்புவது சரியா தப்பான்னா பெரும்பாலும் அது சரியாகவும் இருக்கலாம். அவர் சில விஷயங்களை செய்யலாம், செய்யவில்லை என்றால் இவர்களே கேட்பாங்கல்ல. இவ்வளவு நம்பி வாக்களிச்சோமே, அது எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகள் பதவியில் இருந்தவங்க எல்லாம் விரட்டி விட்டுட்டு உங்களுக்கு வாக்களித்தோமே ஏன் செய்யவில்லைன்னு கேட்பாங்கல்ல. அது போதுமா? இந்த எழுச்சியை நாம் வரவேற்கிறோம். நான் அதுதான் பார்க்கிறேன். நான் தாவேகாவுக்கு வாக்களிக்க மாட்டேன், அது அல்ல பிரச்சனை. இவ்வளவு இளைஞர்கள், இளைய தலைமுறை முழுக்க, பெண்கள் எல்லோரும் இவ்வளவு ஆர்வமாக இருக்கும் பொழுது அதுக்கு அது கட்டையை போடக்கூடாது, அது குறுக்க நிற்க வேண்டாம். உங்களுடைய ஆர்வத்திற்கு வாழ்த்துக்கள். அது வெற்றி பெறும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், நாம் பார்ப்போம். வெற்றி பெற்றால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தானே, பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி தோழர்.